ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? நாம இப்போ ஒரு செம்ம ஜாலியான சாகச பயணத்துக்கு போக போறோம். எங்க காட்டுல ஒரு செல்ல யானை இருக்கு. அதோட பேரு ஜாம்பு. ஜாம்பு சாதாரண யானை இல்லங்க. அதுக்கு ஒரு அழகான மினுமினுக்கும் மாயா மாலை கிடைக்குது. அந்த மாலைய போட்டா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம ஜாம்பு பறக்கும். ஆமா, பறக்கும் யானை ஜாம்பு. ஜாம்பு பறக்க ஆரம்பிச்சா அதோட குறும்புத்தனமும் காமெடியும் சேர்ந்து இன்னும் ஜாலியா இருக்கும். அது மேகங்கள் மேல குதிக்கும், பறவைகள் கூட போட்டி போடும், நண்பர்களுக்கு உதவும், சில சமயம் சின்ன சின்ன சிக்கல்ல மாட்டும். ஆனா எல்லாத்தையும் தன் சிரிப்பாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் சரி பண்ணிடும். அப்போ வாங்க குட்டீஸ், நம்ம ஜாம்புவின் குதூகல பயணத்துக்குள்ள போலாம். ஜாம்பு என்னென்ன சாகசங்கள் செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? கதை ஆரம்பிக்கலாமா? ஒரு அழகான சூரிய அஸ்தமன நேரம் நம்ம ஜாம்பு காட்டுல நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பொருள் கண்ணுல பட்டுச்சு. வாவ், இத மின்னல் போட்டா மாதிரி மினுமினுக்குதே. என் கழுத்துல மாலையா இல்ல மின்கம்பமா? ஐயோ, மின்சாரம் பாய்ஞ்சிடுமா? ஜாம்பு அந்த மாலையை கழுத்தில் போட்டுக் கொண்டதும் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. என்ன தெரியுமா? மா மா என் கால்ல பூமி இல்லவே இல்லை. பசங்களா, நான் பறக்கிறேன். சட்டபூர்வமா பறக்கும் யானை நான் தான்டா. பறந்து பறந்து ஜாம்பு மேகங்களுக்கு மேல போனான். அங்கே ஒரு பெரிய வெள்ளை பஞ்சு மேகத்தை பார்த்தான். என்ன பண்ணான்னு கேக்குறீங்களா? அப்பாடா, இதுதான் சாமியார் சொன்ன பஞ்சு மிட்டாய் மேகமா? இவ்ளோ பெருசா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே. சூப்பர் ஸ்மூத். ஆஹா ஆஹா. ஜாம்பு இப்படி ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒரு குரங்கு மரம் ஒன்றில் மாட்டி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. ஏன் யானையா, கீழே விழுந்தா நான் மாவா அரைப்பட்டுடுவேன். பாஸ் யாருன்னு தெரியுதா? முதல்ல என்னைய ரெஸ்கியூ பண்ணுடா. ஐயோ, தலை சுத்துதே. ஜாம்பு மந்தாவை காப்பாத்த போனான். அப்போ அவனது மாயா மாலை மினுமினுத்து ஒரு விஷயத்தை சொன்னது. நீ நல்லது செய்யணும் ஜாம்பு, இல்லைனா நான் டும் டும் டும்மான்னு கீழே விட்டுடுவேன். அப்புறம் நீயும் சமோசா மாதிரி குட்டி கரணம் போட வேண்டியதுதான். மந்தாவை காப்பாத்திட்டு ஜாம்பு கலப்பா இருந்தான். அப்போ முயல் மின்னி ஒரு ஜூஸ் பாட்டிலோட வந்தது. பாட்டிலை காட்டி கேலியாக, இதுல டீ இருக்குடா, அதுவும் இஞ்சி டீ. குடிக்கும்னு யோசிச்சுக்கோ. ஜாம்பு வந்து ஒரு மரத்தடியில ஓய்வெடுத்துட்டு இருந்தான். அப்போ பாம்புசார் மரத்துல மெதுவா ஏறிட்டு இருந்துச்சு. அண்ணே, நீ மேலே ஏறுனா நானே கீழே விழறேன் அண்ணே. டேய், உங்க எல்லாருக்கும் நான் என்ன தூக்குமாட்டும் கயிறா? ஜாலிக்காக சொன்னேன் அண்ணே. காட்டோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கிளிச்சின்னு பாட ஆரம்பிச்சதும் ஜாம்பு உடனே ஆட்டம் போட ஆரம்பிச்சான். ஜாம்பு ஜாம்பு, மேல மேல மேல, நீதான் காட்டுல செமான ஹீரோடா. ஏய், ஆடு ஜாம்பு, ஆடு ஜாம்பு, டும் 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 டும். ஆ ஆ, அப்பிதான் நல்ல ஆடு ஜாம்பு. ஹி 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 ஹி. ஒரு ஜாலி ரைடுக்காக காட்டுல இருக்கிற குட்டி விலங்குகள் எல்லாம் ஓடி வந்தாங்க. டேய், நான் ஊபர் இல்லங்கடா, இது மாயா பேருந்து. டோக்கன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கடைசி ஸ்டாப்ல இறக்கி விட்டுடுவேன். ஒரு நாள் ஜாம்பு நண்பர்களோட நடந்து போகும்போது திடீர்னு ஒரு பூனை பேய் போல வந்து மாலைய கேட்டது. இளஞ்சரம்மா, அந்த மாலையை கொடு, இல்லனா ஸ்கிராட்ச் பண்ணிடுவேன். நீ ஒன்னும் ஹாரர் மூவி வில்லன் இல்லடா. நீ எல்லாம் இட்லி பேஸ் பூனை. சும்மா போய் தூங்குடா. நம்ம ஜாம்பு ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி நரி மாலைய எப்படியாவது திருடணும்னு முயற்சி பண்ணுச்சு. ஆனா மாலை விடலையே. ஏய், நான் ஜோக்கருக்கு கிடைக்க மாட்டேன். நான் ஜாம்புவின் ஃப்ரெண்ட். என்ன தொட்டே சுட்ரன் சர்னு ஷாக் அடிக்கும். புலி அக்கா ஜாம்புவை பார்த்ததும்
நானும் பறக்கணும்னு மிரட்டும் தோணியில் பேச ஆரம்பிச்சது. நான் தான் இந்த காட்டுல ஜெயிலடி, என்னையும் மேல பறக்க வை, இல்லனா உன்னைய என் உணவாக மாத்திடுவேன். நீ பறக்கல, நான் நல்லா இருக்கு போல. கீழே யாரும் இல்லையே, உங்க நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம். அடுத்து காகம் வீரா தான் உண்மையான ஹீரோன்னு ஜாம்புவை கிண்டல் பண்ண வந்துச்சு. நான் தான் ரியல் க்ரோ ஹீரோ, நீ தான் ஜம்போ ஜீரோ. மேல பாரு, நான் சூப்பர் ஸ்டார். தம்பி, நீ பறவைதான், அதுல மாயம் வேணாமே, குட்டி விமானமே. ஜாம்புவின் மாயா ரைட்டு ரொம்ப பிடிச்சு போனதால காட்டுல இருக்கிற எல்லா பசங்களும் அவன் மேலே ஏறிக்கிட்டாங்க. நான் ஏர்லைன்ஸ் இல்லங்கடா, இது ஒரு மாயா ரைடு. ஜாம்பு ஸ்பெஷல் ஃப்ளைட், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சதும் ஜாம்பு மேகங்களுக்கு மேல பறந்து ஜாலி பண்ணான். மேல வர மழை, கீழே வர குழி. நம்ம பசங்க ஜாலியா ஃபுல் பியூட்டி தான். குளு குளு குளு, கும்மாளம் ஊ. எல்லா சாகசங்களும் செஞ்சதால மாயா மாலையோட சக்தி கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. மாயா மாலை ஜாம்புவை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. மாயா மாலை, நீயும் போனா என் பறக்கும் நாளும் போச்சே. ஐயோ, இனிமே நான் பஸ்ஸுலயா போகணும்? ஜாம்பு இனி பறக்க முடியலனாலும் அவனோட நண்பர்களுக்கு அவன் எப்பவும் ஹீரோ தான். அவன் தன்னோட குறும்புத்தனத்தையும் அன்பையும் எப்பவும் விடமாட்டான். நீங்க யாரா இருந்தாலும் சிக்கல்னா கூப்பிடுங்க, ஜாம்பு பறந்து வந்துடுவேன். இல்லாட்டி என்ன ஓடி வந்துடுவேன். எப்பவும் உங்க ஃப்ரெண்ட் நான் தான். ஹே டான்ஸ் ஸ்பைஸ், கம் ஆன். நம்ம ஜாம்புக்கு ஒரு டிஜே போடலாம். ஹே ஜாம்பு, கம் ஆன். நம்ம காட்டு செல்லப்பிள்ளை யாரு? அது நம்ம ஜாம்பு. நம்ம காட்டோட சூப்பர் ஸ்டார் யாரு? அது நம்ம ஜாம்பு. உங்க எல்லாருக்கும் இந்த ஜாம்புவை திரும்ப பார்க்கணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை பை.